Scenario 22. You are working as a DevOps engineer. இப்போ cloudல நம்ம DevOpsக்கு மாறி இருக்கோம் for an XYZ company. The task that is given to you is to collect the audit logs of the entire AWS account to store for long term as well as perform analytics on the same. You have to also ensure log files cannot be tampered. How would you architect for the same? ஓகேங்களா, சூப்பரான கேள்வி. நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்கிற ஒரு கேள்வி இது. என்னோட இன்டர்வியூல கூட நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, இப்ப எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை ஒருத்தன் வந்து ஒரு AWS அக்கௌண்ட்ல ஒரு ஆக்ஷன் பண்றான் அப்படின்னா, அந்த ஆக்ஷனை நம்மளால ஆடிட் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு டேஞ்சரஸ் அது. இப்போ ஒருத்தன் வந்து போயிட்டு செக்யூரிட்டி குரூப்ல 0.0.0.0/0 போடுறான் அப்படின்னா அது எவ்வளவு டேஞ்சரஸ். ஒருத்தன் வந்து ஒரு S3 பக்கெட்ல ஒரு ஆப்ஜெக்ட் போய் டிலீட் பண்றான், ஆனா என்னால வந்து அதை யார் பண்ணா, என்னத்தை பண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுவும் எவ்வளவு டேஞ்சரஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கே ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் இந்த ஆடிட்டிங், கம்ப்ளைன்ஸ், கவர்னன்ஸ் எல்லாமே. அதுல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் AWS Cloud Trail. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து Cloud Trail அப்படின்ற சர்வீஸ் வந்து இட்ஸ் யூஸ் ஃபார் API audit logging for any API action that is done through CLI, console, programmatic calls through any programming languages. ஓகேங்களா. ஸோ Cloud Trail வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீஸ். ஸோ இந்த Cloud Trail சர்வீஸ் வந்து நிறைய ஆடிட் லாக்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணும். அக்ராஸ் AWS அக்கௌண்ட் அது ஜென்ரேட் பண்ணும். அதுலயுமே மேனேஜ்மெண்ட் பிளேன்லயும் டேட்டா பிளேன்லயும் கூட என்னால எனேபிள் பண்ண முடியும். ரீசெண்டா நிறைய அப்டேட்ஸ்ல வந்து DynamoDB கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க டேட்டா ரிலேட்டட் API ஆக்டிவிட்டீஸ்க்கு. ரொம்ப பல வருஷமா நான் படிக்கிறச்சே 17ல 20 வரைக்கும் வெறும் S3 அண்ட் லாம்டால மட்டும் தான் டேட்டா பிளேன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இப்போ DynamoDB அந்த மாதிரி இன்னும் நிறைய சர்வீசஸ் கூட எடுத்துட்டு வந்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் பிளேன் ஆக்டிவிட்டிஸ் வந்து IAM, KMS இந்த மாதிரி சர்வீசஸ் கூட நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் எவன் எதை போய் தொட்டாலுமே Cloud Trailல வந்து ஒரு லாக் ஈவெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த லாக் ஈவெண்ட் எவ்வளோ முக்கியம், அதை நம்ம லாங் டேர்ம் டியூரபிள் ஸ்டோரேஜ்ல நம்ம போடணும்னு ஆசைப்பட்டோம்னா பெஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து S3 தான். அந்த S3ல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா S3 ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆல் தி வே டு கிளேஷியர் வரைக்கும் நம்ம வந்து ஆர்கைவல் ஸ்டோரேஜுக்கு லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ஒரு 7 years 10 years வரைக்குமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நம்ம ஒரு லைஃப் சைக்கிள் பாலிசி அதுல செட் பண்ணலாம். அதுலயுமே அந்த ரீஜியன் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சா கூட அக்கார்டிங் டு ரெகுலேஷன்ஸ் நீங்க வந்து அதை வேற ரீஜியன்ல கூட கிராஸ் ரீஜியன் காப்பி கூட பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க பண்ணறச்சே S3 தான் ஒரு ஐடியலான ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஏன்னா கிட்டத்தட்ட பெட்டாபைட் ஸ்கேல் ஆஃப் ஸ்டோரேஜ் வரைக்குமே உங்களால வந்து ஸ்கேல் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் உங்களால வந்து லாக்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்த ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் தான் அந்த அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட். இந்த அனாலிட்டிக்ஸ் பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த S3ல நம்ம அங்க இருக்கிற லாக்ஸை அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். 2 ஸ்ட்ராட்டஜி இன்ஃபேக்ட் இப்போ நான் ஸ்பாட்லயே யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து S3க்கு முன்னாடி ஒரு அத்தீனா டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அங்கேருந்து குவிக் சைட் அப்படின்ற ஒரு AWS நேட்டிவ் டேஷ்போர்டிங் டூல் இப்போ ரீசெண்டா ஜியோகிராபிக்கல் மேப்ஸ்லாம் அதுல எடுத்துன்னு வந்திருக்காங்க சூப்பரா. குவிக் சைட் வழியா நம்ம வந்து அத்தீனால எக்ஸிக்யூட் பண்ற queries எல்லாமே S3 பக்கெட்ல எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டேட்டா பேஸ் அண்ட் டேபிள் மெட்டடேட்டா மட்டும் நம்ம அத்தீனால கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் தி அனாலிட்டிக் சொல்யூஷன்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் டு செட்டப் கூட. குவிக் சைட்ல வந்து ஸ்பைஸ் ஸ்டோரேஜ்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் வந்து ஒரு கேஷிங் மாதிரி நம்மளுக்கு நிறைய ரீட் ரிலேட்டட் queriesலாம் நம்ம அடிக்க 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 பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். பட் வாட் இஃப் அந்த ரீட்ல நீங்க அடிக்கிற query வந்து ஸ்பைஸ்ல கேஷ் ஆகி 2வது வாட்டி நீங்க அடிக்கிறச்சே ஸ்பைஸ்ல இருந்தே உங்களுக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதுதான் குவிக் சைட்ல ஒரு கேஷிங் என்ஜின் தான் ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி அனாலிட்டிக் சொல்யூஷன்ஸ். இன்னும் ஒரு சொல்யூஷனும் இருக்கு. S3ல டேட்டா வந்து விழுற நேரத்துல நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி அங்கேயும் ஸ்ட்ரெயிட்டா நம்ம எடுத்துட்டு போய் எலாஸ்டிக் சர்ச்சோ, ஸ்ப்ளங்கோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ், நிறைய சாஸ் ப்ராடக்ட் டெஸ்டினேஷன்ஸ்ல கூட நம்ம வந்து அந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி பண்ணச்சு அங்க இன்னும் பவர்ஃபுல்லான அனாலிட்டிக்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம ஈவெண்ட் ட்ரிவனா அழகா கூட நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஈஸியஸ்ட் டு செட்டப் வந்து அத்தீனா அண்ட் குவிக் சைட்டு.
பட் கண்டிப்பா S3ல வந்து விழ லாக் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாம்டா ஃபங்ஷனை ட்ரிகர் பண்ணி நம்ம வேற எங்கேயாச்சும் கூட நம்ம எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் நீங்க யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வந்து ஒரு கிளவுட் சர்வீஸோட கேப்பபிலிட்டி அண்ட் இன்டகிரேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கு என்னோட 2வது கிளவுட் டிப்பு 2022ல ஒரு 6 கிளவுட் சர்டிஃபிகேஷனை படிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு இன்டகிரேஷன் நாலேஜ் வந்து கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியும். அந்த 6 என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கிளவுட் பிராக்டிஷனர், 3 அசோசியேட், ஒரு 2 ப்ரோ, ஒரு செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி. ஐ திங்க் இது வந்து ஒரு 7 சர்டிஃபிகேஷனோட கன்டென்ட். நான்லாம் கிளவுட் பிராக்டிஷனர் ஒரு எக்ஸாமாவே கண்டுக்கிறது இல்ல. ஸோ ஒரு 7 சர்டிஃபிகேஷனோட கன்டென்ட் நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல இன்டகிரேஷன் லெவல் ஆஃப் நாலேஜ் கிடைச்சிரும். மல்டிபிள் டிஃபரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து அத எடுத்துட்டு போலாம் அந்த டேட்டாவ? ஈவென்ட் ட்ரிவனா எடுத்துட்டு போலாமா? இல்லனா வந்து ஸ்ட்ரீமிங் ஆர்க்கிடெக்சர் வழியா எடுத்துட்டு போலாமா? எல்லாமே உங்களால யோசிக்க முடியும். ஓகேங்களா? சூப்பர்.